வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம கொழுக்கட்டை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்தினாவே வந்து இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாம் செய்வோம். மாவா ரெடி மிக்ஸ் வாங்கி சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சு பண்ணுவாங்க. அதை விட அரிசியை ஊற வச்சு நம்ம மாவாட்டி பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து மேல் மாவு கொழுக்கட்டை மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு மட்டும் காட்டுறேன். நாங்கள் வந்து 2 அரிசி இப்போ நான் காமிச்சிருக்கேன். இது புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி யூஸ் பண்ணால் மாவு நிறைய கிடைக்கும். இது வந்து பச்சை அரிசி. உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ரெண்டுக்குமே. பச்சை அரிசியும் யூஸ் பண்ணலாம், புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணலாம். நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இதை வந்து ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா நைஸா அரைக்கணும். கொஞ்சம் கூட வந்து குறுகுறுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாவு தண்ணியை நம்ம ஆட்டும் போதே கொஞ்சம் தண்ணியாவே கரைச்சி வச்சுக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. தோசை மாவு பதத்துக்கே நல்லா தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை வதக்கணும். வதக்கிறதுக்கு வந்து 3 to 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், உப்பு. இது எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு வச்சு நீங்கள் இடியாப்பமும் செய்யலாம், கொழுக்கட்டையும் செய்யலாம். இதில் மெயினானது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மாவு போட்டு கிண்டாதீங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் இதோட டபுள் மடங்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 2ஆக பிரித்து வச்சுட்டு தேவையானதை வதக்கிட்டு அடுத்து வந்து நீங்கள் வதக்குக்கோங்க. ஏன்னா இது ஆறிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் காப்படி அளவு மட்டும் எடுத்து இப்போ வதக்குறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வைக்காம கீழே வந்து வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தட்டி வந்து காயக்கூடாது. காஞ்சிருச்சுன்னா நம்ம மாவை ஊற்றின அடுத்த செகண்டே வந்து நம்ம வெந்துடும். இப்போ இந்த மாவை அப்படி ஊற்றிட்டு வந்து உப்பு சேர்த்தாச்சு, சேர்த்தே நான் ஆட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு இப்படியே நம்ம வதக்குறோம். கையை எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம். 10 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். மாவு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே கெட்டியாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் மாவு வெந்து வரதுக்கு நல்லாயிருக்கும். கெட்டியாக அப்படியே அரைச்சதை அப்படியே நம்ம ஊற்றினோம்னா போட்டு கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிரும், மாவு வந்து வேகாது. இதுனா நல்லா பொறுமையாக வேகும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷமாக கிண்டும் போதே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். பார்க்கும்போது வந்து அங்கங்கே கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். முன்னும் ஃபுல்லாக நம்ம கிண்டி எடுத்துட்டோம்னா நல்லா ஒரே சமமாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு தெரியுது பாருங்க, நல்லா ஒரு பால் மாதிரி நல்லா வந்துருச்சு. அந்த கடாயில வந்து ஒட்டலை பாருங்க. இதான் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தண்ணியில வந்து கையை நினைச்சுக்கோங்க. நினைச்சு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி வந்துருச்சுனாவே நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. இதை வந்து நம்ம அந்த கடாயிலே வச்சிருந்தோம்னா இன்னும் சேர்ந்து வெந்துகிட்டே இருக்கும். ஹாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூடா இருக்கும். நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது கொஞ்சமாக எடுத்துட்டு மித்த நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சு கூட நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து கொழுக்கட்டை மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு பூரணம் நான் எடுத்துருக்கிறது வந்து 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து வேக வச்சிருக்கேன். குக்கரில் வந்து 2 to 3 சவுண்டு நம்ம வேக வச்சிட்டோம்னா நல்லா மசிகிற மாதிரி வேகும். நம்ம ஒரு பருப்பை கையில் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே நல்லா மசியும். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ரொம்ப கொலையாக வேக வச்சிடாதீங்க, இல்லை கல் மாதிரி வேகாமையும் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. இனிப்பு வந்து அவங்கவுங்க விருப்பம். நான் வந்து 1 கப்பு, இந்த 100 கிராமுக்கு வந்து நான் வந்து ஒரு 2.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் தேவையான அளவு, நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனும் கரண்டியும் வச்சு நம்ம கையிலே நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சாவே போதும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை நல்லா காஞ்ச பிறகு நெய் ஊற்றிக்கோங்க. துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த ஈரப்பசை லைட்டாக போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறோம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இதே கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரும். வெள்ளத்தை வந்து சின்னதாக பொடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிடும். இப்போ கரைஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, அந்த வெள்ளமே கரைஞ்சி இந்த மாதிரி ஆகும். அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு மசிச்சு வச்சதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா ஒன்று சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை ஆஃப் பண்ணி ஃபேனில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். நல்லா அப்படியே கெட்டி ஆயிரும். நம்ம கையிலே உருண்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிரும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆற வச்ச பூர்ணம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உருட்டுறதுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு. கையில் கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி கையில் உருட்டி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டஃபிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
இந்த கொழுக்கட்டையில் மோதகம் அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை மாவை இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. பூரணத்தையும் இதே மாதிரி ரெடியாக உருட்டி வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிறோம். உள்ளங்கையில் நம்ம இது கையிலே நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். மோதகம் இந்த மாதிரி தட்டு மாதிரி சின்ன தட்டு அளவு நம்ம செஞ்சுக்கோங்க. இந்த பூரணத்தை எடுத்து நடுவில் சென்டரில் வச்சுருங்க. இதை இப்போ வந்து கிண்ணம் மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். குமிழாக அப்படி தூக்கி வச்சுக்கிறோம். கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், மேலே வந்து இந்த மாதிரி குமிழாக தூக்கி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு டிசைன் இதே மாதிரி இப்படி நார்மலாகவும் நம்ம வைக்கலாம். டிசைன் வேணும்னா பூனுக்கு பின்னாடி இந்த மாதிரி வச்சு நம்ம லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து வெளியே வந்துடும் ஸ்டஃபிங்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு இப்போ இட்லி பானையில் நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம இங்கே வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை தூக்கி நம்ம வந்து இட்லி பானில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஃபோர்க்கில் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க பூர்ணம் வந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப்பில் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். இது தேங்காய் பூ, ஜீனி, ஏலக்காய் மட்டும் சேர்த்து செய்கிறது. இப்போ ஜீனின்ற போது தேங்காய் மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த கொழுக்கட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு தேவையானது என்னென்னா, முதல் கொழுக்கட்டை அந்த மேல் மாவு அதுலேருந்து எடுத்த மாவு தான் இது. நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறோம். ஒரு முடி தேங்காய் நல்லா துருவிக்கோங்க. தேங்காய் பூ மாதிரி 1 கப் ஜீனி சேர்த்துக்கிறோம். இந்த ஒரு முடி தேங்காவுக்கு 1 கப் ஜீனி நம்ம சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் தூள் இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம துருவி வச்ச தேங்காய், இந்த ஜீனி, ஏலக்காய் தூளை நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற பூர்ணம். ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த தேங்காய் பூ ஜீனியை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, இது வந்து உடனே நம்ம செய்ய ஆரம்பித்தோம். நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். இல்லைன்னா ஜீனியில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து உடனே செய்கிறோம். அதே மாதிரி பூர்ணம் செய்கிறதுக்கு முன்னாடி மாவை நம்ம உருட்டி வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. மாவு வந்து சூடாக இருக்கும் போதே தான் நம்ம இந்த கொழுக்கட்டை மாவு செஞ்சோன்னே நம்ம செய்யணும். ஆற வச்சு செய்யக்கூடாது. ஒவ்வொரு உருண்டையும் பிடிக்கும் போது நல்லா அழுத்தி உருட்டி பிடிச்சிக்கோங்க. நல்லா எண்ணெய் லைட்டாக கையில் கூட தடவிட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாழை இலை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. லைட்டாக தடவினா போதும். நம்ம எடுத்து பால் பண்ணோம்ல, அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக வச்சு நம்ம அமுக்கி விட்டுக்கலாம். எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. கெட்டியாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விரலை வச்சு தான் அமுக்குறோம் பாருங்கள். சுற்றி நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூனை எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ இந்த ஸ்டஃபிங் எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம். எவ்வளோ தேவையோ வச்சுட்டு இந்த மாதிரி கவரை கையில் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு கையை தான் அது மேலே அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம எந்த பக்கமும் கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் வந்து நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் வந்து இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நார்மலாக செஞ்சாவே போதும். டிசைன் வேணுங்கிறவங்க ஃபோர்க் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அது வெந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு நல்ல டிசைனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் செஞ்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம கொழுக்கட்டை வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். தண்ணி நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம வைக்கிறோம் தட்டை. நம்ம 2 தட்டு வச்சோம்னா ஒவ்வொரு சமயம் வந்து ஆவிப்படும். இப்போ வந்து இந்த ஒரு தட்டை வச்சு வேக வைக்கிறதுக்குள்ளே இன்னொரு தட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம பொறுமையாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். தேங்காய் பூ இனிப்பு கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இது. உள்ளே இருக்க டேஸ்ட் வந்து தேங்காய் மிட்டாய் சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரியே இருக்கும். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.